வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற கதை ஏமாற்றுபவனுக்கு கிடைத்த தண்டனை. ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய செல்வந்தன் வியாபாரி தன்னுடைய வியாபாரத்துக்காக நிறையா பணத்தை எடுத்துகிட்டு போகிறாரு. பணத்தை தவற விட்டார், தொலைஞ்சு போச்சு. ஒரு 2 லட்ச ரூபா பணம் காணும். அவனுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு, தொலைஞ்சு போன என்னுடைய பணப்பையை யார் திருப்பி தராங்களோ அவங்களுக்கு பெரிய சன்மானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. இப்போது யாராவது தருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நாள் வெளியூர்லேருந்து வந்த ஒருத்தர் கண்ணில் அவருடைய பணப்பை, தொலைஞ்சு போன பை தெருவில் கிடைக்குது. அப்போ அதை எடுத்து பார்த்துட்டு இந்த அறிவிப்பை கேட்ட அந்த வெளியூர் ஆள் பார்த்து அவங்கள்ட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்கு போகிறார். போய் பையை கொடுக்குறாரு. ஐயா, இந்த மாதிரி கீழே கிடந்துச்சு, இந்த அறிவிப்பு கேட்டேன், உங்கள் தான் பாருங்கள் அப்படின்னு. பார்த்தோன்னையும் தெரிஞ்சு போச்சு அவனுடையது. பணத்தை பூரா எண்ணி பார்க்குறேன், 2 லட்சம் முழுசாக இருக்குது. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு சங்கடம் என்னென்னா, சன்மானம் கொடுக்கணும். சன்மானம் கொடுக்குறதுக்கு மனசு வரல. இவனை எப்படி ஏமாற்றலாம் அப்படின்னு யோசிக்கிறார். யோசிச்சுட்டு, ஐயா பணம் மட்டும்தான் இருக்குது, என்னுடைய வைர மோதிரம் ஒன்று அதில் இருந்துச்சு, அதை காணுமே அப்படிங்கிறார். இப்போ எடுத்து கொடுத்தவருக்கு பயமாகி போச்சு. இவன் சன்மானம் கொடுக்காட்டா கூட பரவாயில்ல, நம்மளை திருட்டு பட்டம் கட்டிடுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா அதில் மோதிரம்லாம் இல்லைங்க, பணம் மட்டும்தான் இருந்துச்சு, நான் இருந்ததை அப்படியே கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னா. இல்லை, நீ போய் சொல்கிற, வைர மோதிரத்தை எடுத்துக்கிட்டு நீ பணத்தை மட்டும் கொடுத்து ஏமாத்தலான்னு பார்க்குறியா, வா அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் ஒரு நீதிபதி இருந்தார். நீதிபதிகிட்ட போகிறாங்க. நீதிபதி 2 பேர்ட்டையும் கேட்குறாரு, விசாரிக்கிறாரு. பார்த்தோன்னே அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. இவன் சன்மானம் கொடுக்கறதுக்கு பதிலாக இப்படி சொல்கிறான் அப்படிங்கிறத நீதிபதி தெரிஞ்சுக்கிட்டார். தெரிஞ்சுக்கிட்டு தீர்ப்பு சொல்கிறார். என்ன அப்படின்னா, வைர மோதிரம் இருந்தால் தான் உன் பை, இதில் வைர மோதிரம் இல்லை, அதனால் இந்த பணமும் பையும் உனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு அந்த 2 லட்சத்தை வாங்கி அந்த வெளியூர்கார் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாரு இல்லையா, அவர்கிட்டே கொடுத்துட்டாரு. பொதுவாக இப்படி கீழே கிடந்ததுன்னா அதில் ஒரு 10% ஊருக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை நீயே வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு யாரும் உரிமையாளர் யாரும் இல்லை, யாரும் இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை, அதனால் நீயே பயன்படுத்திக்கலாம். இவர் பணம் பணமும் வைர மோதிரமும் தொலைஞ்சு போயிருக்கு. அந்த பையை யாராவது பார்த்தீங்கன்னா எடுத்து கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா இவர் வாங்கிட்டு உங்களுக்கு சன்மானம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அதோட வழக்கம் முடிச்சு வச்சார். இப்போ அவன் யோசிச்சு பார்க்குறான், ஐயோ சன்மானத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம கிடைச்ச பணமும் போச்சு. ஏன்னா இன்னும் வைர மோதிரத்தோட இவர் பணம் இனிமேல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம ஏமாத்தலாம் நினச்சா நமக்கே பெரிய தண்டனையாக போச்சே அப்படின்னு நினச்சேன். நமக்கு உதவி செய்கிறவங்களை எந்த காலத்துலேயும் நம்ம ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி.